பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் மனசில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் இருக்கும். என்னடா இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், இவனுக்கு வெயிட்டே போட மாட்டேங்கிறான், நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நமக்கு வெயிட் ஏறிடுதுன்னு. ஸோ இதுக்கு ஒரு 4 ரீசன் இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் என்னென்னா, நேச்சுரலாகவே சில பேருக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு அதிகமான கேலரி பர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஜெனட்டிக் கிஃப்டட்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம மசில் மாஸை பில்ட் பண்ணினா மெட்டபாலிசம் ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா NEAT, நான் எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். நிறைய பேர் சாப்பிட்டாலும் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, ஆனால் ஒரு இடத்துல காமாக உட்கார மாட்டாங்க, பேசும்போது கையை காலை ஆட்டுவாங்க, நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக வந்து காட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் மூமெண்ட்லேயே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலரி வந்து பேர்ன் ஆகும். ஸோ டெய்லி லைஃப்பில் நம்மளும் கொஞ்சம் அதிகமாக மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தோம்னா நமக்கு கூட அந்த மாதிரி அதில் கேலரிஸ் குறையலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹங்கர் பேட்டர்ன். சில பேர் ஒரு சிட்டிங்லேயே நிறைய சாப்பிட்ருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்நாக்கிங் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால ஓவரால் கேலரி அதுலேயே அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகி கரெக்டாக போயிடும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிடன் கேலரி. நம்ம கம்மியாக சாப்பிட்றது முக்கியமே கிடையாது, நம்ம எவ்வளோ கேலரியில் சாப்பிட்றோம் தான் முக்கியம். ஒரு தோசையில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு சாப்பிட்டா அது டபுள் த கேலரி தான் ஆகும். ஸோ நம்ம கேலரியை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாவே நமக்கு பிரச்சனையே வராது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.